இதை பண்ண முடியாததுன்னு இல்லை, அம்மாக்களுக்கு பெண்களுக்கு இயல்பாகவே அந்த இமோஷ்னல் தாட் அப்படின்னு சொல்கிறது, கனெக்ட் பண்ணிக்கிறது. பசியோடு இருப்பாங்களே, என்ன சாப்பிட்டாங்களோ தெரியலையே, எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, கால் வலிக்குமே, அந்த மாதிரி சில இயல்புகள் இமோஷன்ஸோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிறது பிறவியிலேயே வந்த குணம். ஆண்கள் அது இன்னேட்டாக இல்லாமல் கொஞ்சம் அபகரித்து அதை கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் வீட்லேயுமே நான் ஒரு கிளாஸில் இருக்கேன், 2-3 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய குழந்தைய என்னோடய கணவர் ரொம்ப அழகாக பார்த்துக்குவார். அவனை தூங்க வைக்கிறதாகட்டும், குளிக்க வைக்கிறதாகட்டும், சில நல்ல பழக்கங்களை சொல்லித்தரதாகட்டும், ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது, இது மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சமத்தாக பண்ணுவாங்க. என்னை விட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த குழந்தை ஒரு 11 மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கணுமே, ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கணுமே அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போனால் மட்டும்தான் செய்வாங்க. நான் அந்த அன்னைக்கு சொல்லலை அப்படின்னா, நீ தான் சொல்லலையே அப்படின்னு ரொம்ப எளிமையாக வார்த்தைகள் வரும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாப்பாடு வைக்கணும், இந்த நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு பசிக்கும், இதை செஞ்சுருக்கணுமே அப்படிங்கிற உணர்வு அந்த அப்பாக்களுக்கு சில நேரத்தில் மிஸ் ஆகும். மற்றபடி நாங்கள் சொல்கிறது, கண்டிப்பாக அப்பாவோட உலகத்தில் அந்த குழந்தை வளரணும். 7 நாளும் 24 மணி நேரமும் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாத காரணத்தினால சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அது வேறு. ஆனால் 2 பேரும் இருக்கிற இடத்துல பெரும்பாலும் அப்பா வேலைக்கு போய் அம்மாக்கள் வீட்டில் இருக்கிறது நம்ம சொசைட்டியில் நிறையா இருக்குது. அம்மாக்களும் வேலைக்கு போகிற சொசைட்டி